சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்றைய எபிசோட ஆரம்பத்திலேயே நம்ம முத்துவோட ஃப்ரெண்டோட காருக்கு அந்த டிராபிக் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனை போட்டுறாப்ல. வேணும்னே வெஞ்சன்ஸ் வச்சு தான் ஃபைன் போட்டிருக்கிறாப்ல. இத வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி முத்து கிட்ட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அவன் வேணும்னே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனோட கொட்டத்தை நம்ம அடக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே விஜயா அதை கேட்டுட்டு, நீனும் உன் பொண்டாட்டியோட சேர்ந்து என்னோட கொட்டத்தை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டுக்கும் தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க சீதா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் போலீஸோட அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப வந்து அந்த நேரத்துல சீதாவுக்கு அவங்க அக்கா மீனா போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதனால உன்னோட ஹெல்ப்பும் தேவை, நீ வந்து மண்டபத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சீதாவும் வந்து நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேமா, டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆக சொன்னாங்கன்னா நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சீதா கிட்ட வந்து காசு குடுக்க பாக்குறாங்க. ஆனா சீதா இருந்துகிட்டு, "என்னைய என்ன இப்படி நெனச்சுட்டீங்க? நான் உங்கள ஒரு அம்மா மாதிரி தான் பழகுனேன். ஆனா நீங்க அத காசு குடுத்து இப்படி என்னைய தப்பாக்கிட்டீங்களே!" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காசு வாங்காமயே சீதா அங்கருந்து போயிடுறாங்க. அப்பவே அந்த டிராபிக் போலீஸோட அம்மாவுக்கு சீதாவ புடிச்சிடுது. அந்த டிராபிக் போலீஸுக்கும் சீதாவ புடிச்சிடுது. இது ஒரு ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து வேலை செய்றவங்கலாம் ஃபோன் பண்ணி கரெக்ட்டா மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, இங்க சிந்தாமணி ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட இன்னைக்கு தான் அந்த டேட்டு. நீ மீனாவ வந்து வெளியில விட்றாத. அவ வந்தான்னா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவா. அதனால வெளியில விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க விஜயாவும் வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு, நம்ம மீனாவ மட்டும் புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா சீக்கிரமா வெளியில அனுப்பி வச்சுட்டு, கடைசியா நம்ம மீனா இருக்கிறப்ப மட்டும் தனக்கு கையில சுளுக்கு ஏற்பட்டுருச்சு, கை வரல அப்படிங்கிற மாதிரி டிராமாவ ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா, விஜயாவ கொண்டு வந்து உட்கார வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.